திருச்சி இடைத்தேர்தலில் திமுக முன்னாள் அமைச்சர் நேரு சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்சி மேற்கு தொகுதியில் அக்டோபர் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் நேரு மீண்டும் போட்டியிடுகிறார். இவர் மீது பதிவு செய்யப்பட்ட நில அபகரிப்பு புகாரை தொடர்ந்து நேரு கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேருவிற்கு பதிலாக அவருடைய வேட்புமனுவை அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் தேர்தல் அதிகாரி சம்பத்திடம் தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி நேர்மையாக செயல்பட வேண்டும் என்றும், நேரு மீது அதிமுக அரசு எத்தனை வழக்குகள் போட்டாலும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து எத்தனை வழக்குகள் போடப்பட்டாலும் அதை எதிர்கொள்வதற்கு நேருவும் தயாராக இருக்கிறார். அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகமும் தயாராக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த இடைத்தேர்தலில் அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். முன்னதாக நில அபகரிப்பு வழக்கு தொடர்பாக திருச்சி சிறையில் இருக்கும் திமுக நிர்வாகிகளை ஸ்டாலின் நேரில் சென்று சந்தித்தார். சிறைக்குள் திமுகவினர்களை கட்சியின் கரைவேட்டிகள் கட்டக்கூடாது என அதிகாரிகள் மிரட்டி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் கூறினார்.